ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான எலுமிச்சை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது நல்ல ஒரு லஞ்ச் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பை இதில் ஆட் பண்ணி பொரிய விடலாம். இது பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலையை இதில் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மசாலா ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போது நம்ம எலுமிச்சம்பழ சாறை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி சாறை நான் எடுத்து இந்த மசாலா கூட நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போது 1 கப் அளவு உதிரியாக வேக வச்சு வச்சுருக்கிற ரைஸை நான் எடுத்துக்கிறேன். இது மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இதை இப்போது இதுக்கு கூட ஆட் பண்ணலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சாதம் உடஞ்சிடக்கூடாது, அதனால் கவனமாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது சுவையான எலுமிச்சை சாதம் ரெடி. இது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு லஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.